மருந்துலாம் தடவி இருக்க? என்ன ஏச்சாம் பியூட்டி டிப்ஸா? போதும் போதும், நீ என்ன ஓட்டுனது. என் கையில ஒரு பூச்சி கடிச்சிருச்சு, ரத்தம் கூட வந்துச்சு. அதுக்குதான் எங்க அப்பா ஒரு சித்த மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அவரு கூட ஒரு மருந்து கொடுத்தாரு, அததான் போட்டிருக்கேன். எது இந்த 40 48 நாள் பத்தியம்லாம் சொல்லியிருப்பாரு? ஆமா லெவின், எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இறந்தப்ப கூட நாங்க 40 நாள் ஜபம் சொன்னோம். ஓஹோ, சரி வா நம்ம பிஷப் தாத்தா கிட்ட கேட்கலாம். பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். இந்த டாக்டர்லாம் ஏன் எப்ப பார்த்தாலும் 40 48 நாள் அப்படின்னு பத்தியம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இந்த 40 அப்படின்றது மிக ஒரு முக்கியமான எண். ஏன் மருத்துவத்துறையில மட்டுமில்ல, நம்ம பைபிள்ல இஸ்ராயல் மக்கள் நம்ம திருவருகை காலம் பத்தி பேசும்போது சொன்ன பாருங்க, 4 வாரம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி 40 ஆண்டுகள் அவங்க பயணம் செஞ்சாங்க. அதே போல மோசே 10 கட்டளைகளை வாங்குறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு மலை மேல 40 நாள் தவம் செஞ்சார். ஏன் நம்ம ஆண்டவர் இயேசு கூட தன்னுடைய பொதுப்பணியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 40 நாள் பாலைவனத்துல தவசு இருந்தார், நோன்பு இருந்தார் அப்படின்னு சொல்றோம். இந்த 40 நாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்களை கொண்ட ஒரு தொகுப்பு. 40 நாள் நான் இதை செஞ்சேன், 30 நாள் நான் இதை செஞ்சேன் மாதிரி 40 நாள் நோன்பு இருத்தல் அப்படின்றது நம்முடைய கத்தோலிக்க மரபுல, பைபிளுடைய மரபுல அது மிக முக்கியமான ஒன்று. சரி, இந்த 40 நாள் எப்படி வருதுன்னு பார்ப்போம். தவக்காலம் எப்ப தொடங்குச்சு? விபூதி பூதனோட தொடங்குது. தவக்காலம் எப்ப முடியும்? இயேசுனுடைய உயிர்ப்பு அந்த நாள்ல போய் முடியும். அப்ப 7 வாரங்கள் ஆகும். இப்ப 7 வாரத்துக்கு எத்தனை நாள் இருக்கும்? 46 நாள். 46 நாள் இருக்கும். ஆனா தவச காலம் 40 நாள் நாம சொல்றோம். எப்ப எப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல நோன்பு நாட்கள் கிடையாது. அப்ப அந்த 7 வாரமும் அந்த 7 ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டோம்னா மீதி இருக்கிறது வந்து நமக்கு 40 நாட்கள். இந்த 40 நாளும் தவசு காலம், நாம் நோன்பு இருக்க வேண்டிய காலம். எப்படி நோன்பு இருக்கிறது அப்படின்றத பத்தி யோசிப்போமா? செய்வோம் தாத்தா.